கலாநிதி மாறன், இப்போ சன் டிவிலாம் நடத்துதா இல்ல, அவர் வந்து குறைஞ்சது ஒரு 100 பில்லியன் இதுக்கு வருவான்னு நினைச்சேன். ஏன்னா அவர் அமெரிக்காவில் MBA பண்ணாரு, துதுப்பானவர், உழைப்பதற்கு தயங்கவே மாட்டாரு, எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு, சரியான ஆட்களை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர், குட் பர்சன். I had a foreign trip with him. Okay, I had a lot of incidents. அதெல்லாம் பர்சனல் இன்சிடென்ட்ஸ். ஒரு பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல குவைத்ல ஒரு இன்சிடென்ட், அதெல்லாம் பர்சனல் மேட்டர். பட் I really thought that he will become the South Indian Mukesh Ambani. ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருந்தது, பட் ஆகலங்கிறது உங்களுக்கு வருத்தம். ஆமாம், அவர் இப்போ ஒரு 10 பில்லியனுக்கு ஒத்தா இருப்பாரு, ஏன் 100 பில்லியன் ஆகலையேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனால் அந்த வருத்தத்தை அவங்க டாக்டர் காவியா ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. நான் டிவியில் காவியாவை பார்த்தேன். she will be able to fulfill because she is in media. நீங்க predict பண்றீங்க? இப்போ மிஸ்டர் கலாநிதி மாறன் எடுத்துக்கிங்க, அவருக்கு தமிழ்நாடு முழுக்க, விந்திய மலை முழுக்க அவர் கண்ட்ரோல்ல இருந்து, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகாலாம் அங்கே இருக்க கிராமங்களில் இருக்கிற அன்எம்ப்ளாய்டு என்ஜினியர்ஸ்லாம் வச்சு இந்த HCL பண்ண மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பிஸ்னஸில் இறங்கி இருந்தான்னு வச்சுக்கிங்க. ஸோ ஐடியில் இறங்காம இருந்தது தான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு. அவர் ஐடியில் இறங்கி இருந்ததுன்னா இன்னைக்கு HCL மாதிரி அவருக்கு ஒரு 100 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கும். சன் டிவியும் 100 பில்லியன் இருக்கும். பட் டெக்னாலஜிக்கல் சேஞ்சில் இப்போ டிவி இஸ் நாட் a பிக் டீல், மீடியா இஸ் நாட் a பிக் டீல். ஓகே, நீங்க 20 வருஷத்துக்கு முன்னால ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்களா இந்த மாதிரி பிஹைண்ட் வுட்ஸ் இருக்கும், யூடியூபையே நம்பி அவர்கள் பண்ணுவார்கள்னு? அந்த மாதிரி. ஓகே, these are non-intended consequences of internet. இப்போ டெக்னாலஜி இஸ் ஃபியூச்சர் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க சொல்றீங்க அப்படி? No. Technology is always a future and the future is always unpredictable and it will also have intended consequences and non-intended consequences. நீங்க போய் ஒரு ஏதாவது எந்த ரெஸ்டாரண்ட் பேர் சொன்னாலும் அவங்க கோச்சுப்பாங்க. ஏதோ ஒரு மீன் கடை, மீன் குழம்புல போய் ஒரு மீன் குழம்பை சாப்பிடுறீங்க, நீங்க இன்பத்துக்காக தான் அந்த மீன் குழம்பை சாப்பிட்டீங்க, ஆனா உங்களுக்கு பேதி ஆயிடுச்சு. அந்த பேதியானது வந்து நான் இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் த மீன் குழம்பு. இப்போ வந்துச்சா உங்களுக்கு? உங்களுடைய எதிர்பார்ப்போ நோக்கமோ அது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், நீங்க முன்னே ஒரு ஹெட்லைன் போட்டுறாதீங்க, கலாநிதி மாறன் has not started the software industry. அவர் வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஓகே, அவர் எது பண்ணாலும் வெற்றி பெறுவார். இன்னொருத்தர் பெரிய தலைவர் பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஃப்ரெண்ட்ஷிப் வித் வாஜ்பாய் சார். வாஜ்பாய் எனக்கு ஃப்ரெண்டு. இல்ல, நான் ஏன் இதை கேட்கறேன் அப்படின்னா, இது தமிழ் ஆடியன்ஸ்க்காக தான் நான் கேட்கறேன். எனக்கு இன்னொரு விஷயம், தமிழ் ஆடியன்ஸுக்கு கேட்டீங்கன்னா, என்னுடைய இனிய நண்பர் முரசொலி மாறன். அது எப்படி ஃப்ரெண்ட் ஆகணும்னா, தலைவர் அன்றைய கால முதலமைச்சர் கலைஞர் இருந்தபோது எனக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணவரே அவர் தான். அதுக்கப்புறமா முரசொலி மாறன் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், எனக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்கேன்.